சின்ன வேலை தான் ஒரு நாளில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண வேலை ஒரு வாரம் இழுத்துருச்சுங்க. வீட்டில் அங்கங்கே உப்பு பிடிச்சி உப்பி போயிடுச்சா, அதனால் சரி அந்த இடத்த மட்டும் பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணோம். அது பார்த்திங்கன்னா அப்படியே அங்கே சரியில்லை இங்கே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேலையை இழுத்து விட்டுடுச்சு. அதுவும் இல்லாமல் வேலைக்கு வரவங்க கண்டினியூவாக வந்து செஞ்சுருந்தாங்கன்னா இந்த வேலை எல்லாமே ஒரு வாரத்தில் முடிஞ்சிருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாள் வருவாங்க, அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் வரமாட்டாங்க. அதனால் என்ன ஆகும், வீடு ஃபுல்லாக கசகசான்னு தான் இருந்தது. எனக்கு வீடியோ எடுக்கிற மூடே இல்லாமல் போயிடுச்சு. சரி இதெல்லாம் சரியாகி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் ஒரு 4-5 நாள் அப்படியே கேப் விட்டுட்டேன். இந்த வேலையில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரம் சரியாக சமைக்க கூட இல்லை. போன வாரம் வாங்கின நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆகிட்டே இருந்தது. சரி அதை நெல்லிக்காய் ஜூஸாக போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நெல்லிக்காய் ஜூஸ்க்கு நெல்லிக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதை அப்படியே ஐஸ் க்யூப் ட்ரேயில் போட்டு வச்சிட்டோன்னா ஒரு க்யூப் எடுத்து வெதுன்னு தண்ணியில் அப்படியே போட்டு அப்படியே ஒரு ஷார்ட்டாக குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அக்கா வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே போய் ஒரு 10 நாள் இருந்துட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. கிளம்புற அன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா இப்படி தான் பசங்களுக்கெல்லாம் கையில் ஒரு 100 ரூபா கொடுப்பாங்க. என் பையன் வேணான்னு சொல்கிறான். நான் தான் அப்புறம் பரவாயில்ல வாங்கிக்கோட அப்படின்னு சொன்னோடனே வாங்கிட்டான். எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி கொடுக்கறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு.